பிரம்மச்சாரியாக தனது வாழ்வை தொடங்கிய இவர் சுவாமி நாராயணந்தர் என்ற துறவற பெயர் தாங்கி இறைவனின் அருளாசியினை எங்கள் எல்லோருக்கும் வழங்கிட சுவாமி நாராயணானந்தா மகாராஜ் ஐயா அவர்களை அருளாசி வழங்கிட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. இன்றைய சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அந்த சமுதாயத்தில் உள்ள குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களும் மாணவர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு உண்டான பல பயிற்சிகளை பெற்றோர்கள் செய்த வண்ணம் இருந்தாலும் 3 பாக்களை கண்டிப்பாக பெற்றோர்களும் மாணவர்களும் பயிற்சி செய்தே ஆக வேண்டும். இதில் சிறப்பு என்னவென்றால் 3 பா என்பது பண்பு, பக்தி, படிப்பு. இந்த பண்பு என்பவற்றை முதல் பெற்றோர்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அதேபோன்று அவர்கள் பயிற்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளையும் பயிற்சி செய்ய வைக்க வேண்டும். 3 பா முதலில் வருவது பண்பு. பண்பில் எத்தனையோ தலைப்புகள் இருந்தாலும் முதலாவதாக வருவது மாதா, பிதா, குரு, தெய்வம், பெரியோர்கள். இவர்களுக்கு மரியாதை, மதிப்பு, சேவை செய்தல் என்பது முதலில் பெற்றோர்கள் செய்ய வேண்டும். அதன் பின்னால் குழந்தைகளை செய்ய வைக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய மாணவர்களுடைய குறிக்கோள் சிறப்பான மதிப்பெண்ணை பெறுவதையும் சிறப்பான மதிப்பை பெறுவதையும் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த சிறப்பான மதிப்பை பெற வேண்டுமென்றால் அவர்கள் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் சிறந்த பாடமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உதாரணமாக இங்குள்ள பெற்றோர்கள் எத்தனை பேர் அவருடைய அப்பா அம்மா காலில் விழுந்துள்ளீர்கள் என்று பார்த்தால் அது ஒரு சவாலான காரியம். எத்தனை பெற்றோர்கள் மாமனார் மாமியார் காலில் விழுந்துள்ளார்கள் என்று பார்க்கும்போது, ஏனென்றால் நீங்கள் அந்த பண்பை கடைப்பிடித்தால்தான் உங்களுடைய குழந்தையும் கடைப்பிடிக்க வைத்து பின்னால் நீங்கள் நல்ல ஒரு மதிப்புமிக்க குழந்தைகளாக ஆக்க முடியும் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு சேவை செய்தல். நீங்கள் முதலில் சேவை செய்யுங்கள். அதே போன்று உங்கள் குழந்தைகளும் சேவை செய்ய வையுங்கள். அதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அன்பார்ந்த அன்பர்களே, யார் வேணாலும் வசதியாக வாழலாம், யார் வேணாலும் பதவியில் இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுமென்றால் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த பண்புகளில் பெரியோர்களுக்கு மரியாதை, மதிப்பு, சேவை செய்தல், அதோடு உபசரித்தல் என்ற ஒரு பெரிய பண்பையும் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். உதாரணமாக உங்கள் வீட்டிற்கு ஆசிரியர்களோ மற்ற பெரியோர்களோ வரும்பொழுது அவர்களை எவ்வாறு வரவேற்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை நீங்களும் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் அவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று உங்கள் குழந்தைகளுக்கு வறுமையை ஊட்டி வளங்கள். உங்களுடைய வசதியும் பணத்தையும் அவர்களுக்கு சொல்லி காட்டாதீர்கள். வறுமையை ஊட்டாத குழந்தை எதிர்காலத்தில் வளமாக வாழ முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதன் காரணமாக எந்த பெற்றோர்கள் நல்ல தொழில்களை செய்கின்றீர்களோ அந்த தொழிலை பிள்ளைகளையும் செய்ய வையுங்கள். காரணம் என்னவென்றால் அந்த தொழில்தான் குழந்தையை வளர்க்கின்றது, அந்த தொழில்தான் குழந்தை படிப்புக்கு உதவுகின்றது, அந்த தொழில்தான் குழந்தைக்கு உணவளிக்கின்றது என்பதை உணர வைத்து அந்த தொழிலையும் குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய திறன் குழந்தைக்கு வரும் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இதே போன்று பண்புகளில் அடுத்து வருவது
நேரம் தவறாமை. கல்லூரிக்கு சரியான நேரத்திற்கு வர வேண்டும், சரியான பாடத்தை படிக்க வேண்டும், சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்புகளை பெற்றோர்கள் அவ்வப்போது நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு 3 பாக்களில் முதலில் பண்பை பார்த்தோம். அடுத்து வருவது பக்தி. அன்பார்ந்த அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும். பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் பிரார்த்தனையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் பிரார்த்தனையோடு நாம் அந்த நாளை தொடங்கும் பொழுது அன்றைய நாள் பிரகாசமாக இருப்பதை நீங்கள் ஒவ்வொரு உணர்வீர்கள். இதை நீங்களும் செய்ய வேண்டும், குழந்தைகளையும் செய்ய வைக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த பிரார்த்தனை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது 3 வேளை. நாம் கண்டிப்பாக 3 வேளை சாப்பிடுகின்றோம். சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு சிறிய பிரார்த்தனை. அதே போன்று காலையில் எழுந்தவுடன் என்ன பிரார்த்தனை என்றால், இறைவா, இன்றைய நாள் எல்லா உயிர்களுக்கும் நல்ல நாளாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த எல்லா உயிருக்கும் என்பது முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் இந்த உலகம் 33 கோடி ஜீவராசிகளுக்கு சொந்தமானவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், நமக்கு மட்டுமல்ல. அதனால் நம்முடைய வீட்டை சுற்றி உள்ள கோழி, ஆடு, மாடு, நாய் இவைகளெல்லாம் நம்மளை போல வாழ வந்தவை என்பதை உணர்ந்து அதுக்கும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பிரார்த்தனை செய்தால் அதுவும் நமக்கு உதவி செய்யும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதே ஒன்று, அன்றைய இரவு தூங்குவதற்கு முன்பாக 2 பிரார்த்தனை. ஒன்று, இறைவா, இன்றைய நாள் நல்ல நாளாக இருந்ததுக்கு நன்றி. இந்த நன்றி என்ற வார்த்தையை நாம் அவ்வப்போது மறந்து விடுகின்றோம். அந்த நன்றி என்ற வார்த்தையை எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் நாம் எல்லோருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று படுப்பதற்கு முன்பாக, பகவானே, இன்றைய இரவு எல்லா உயிர்களுக்கும் நல்ல இரவாக இருக்க வேண்டும். எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு பிரார்த்தனை, இறைவா, இன்று எல்லா உயிர்களுக்கும் நல்ல நாளாக இருக்க வேண்டும். அதே போன்று இரவு படுப்பதற்கு முன்பாக, இறைவா, இன்றைய நாள் நல்ல நாளாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்ல வேண்டும். அதே போன்று இன்றைய இரவு எல்லா உயிர்களுக்கும் நல்ல இரவாக இருக்க வேண்டும். இவ்வாறு பண்பு முடிந்து பக்தி முடிந்த பின்னால் நாம் படிப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டுமென்றால், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் ஒரு உண்மையான ஆயுதம், வலிமையான ஆயுதம் எதுவென்றால் அது கல்வி மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதனால் தான் கல்வி செல்வம் உயர்ந்த செல்வம் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியுள்ளார். செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், மச்செல்வம், செல்வத்திலெல்லாம் தலை என்று. அதை காட்டிலும் இன்னொரு பெரியவர் மிக அழகாக சொல்லியுள்ளார். இன்றைய வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் கல்வி அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு கல்வி இன்றைய வாழ்க்கையில் இன்றியமையாதாக இருக்கின்றது. இத்தகைய கல்வியில் எதை படிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்பார்ந்த மாணவர்களே, பட்டங்களை அலங்கரிக்கும் புத்தகங்களோடு மனங்களை அலங்கரிக்கும் புத்தகங்களையும் நாம் நன்றாக படித்து பார்த்தோமென்றால் சிறந்த மதிப்பெண்ணோடு சிறந்த மதிப்பையும் பெற முடியும் என்பதை எல்லா மாணவர்களும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இத்தகைய பாடங்களை எப்படி படிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, கடினமாக படிப்பதை காட்டிலும் கவனமாக நாம் படிப்பதன் மூலம் நாம் நல்ல மதிப்பெண்களையும் நாம் பெற முடியும்.
அவ்வாறு இந்த படிப்பதோடு நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது சிறந்த மதிப்பெண் பெறுவதோடு சிறந்த மதிப்பை பெறுவதை குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை அடையும் வரை நாம் ரெஸ்ட் இல்லாமல் உழைக்க வேண்டும். அதனால தான் சொல்வார்கள், எவர் ரெஸ்ட் நெவர் ரெஸ்ட் என்று சொல்வார்கள். எவரெஸ்ட் ஏறக்கூடிய அந்த ஆட்கள் உச்சியை அடையும் வரை அவர்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டார்கள். அதே போன்று நம்முடைய குறிக்கோளை அடையும் வரை ரெஸ்ட் இல்லாமல் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும்? தகுதியான மாணவர்களாக உருவாக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் தகுதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், தா என்பது தன்னம்பிக்கை, கு என்பது குறிக்கோள், தீ என்பது திட்டமிடுதல். நம்முடைய குறிக்கோள் என்னவென்றால் சிறந்த மதிப்பையும் பெற்று சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதே நம்முடைய குறிக்கோள். அதற்கு உண்டான திட்டமிடுதல் தினசரி நாம் திட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது எத்தகைய திட்டமிடுதல் என்று நாம் பார்க்கும் பொழுது, எதை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்போது படிக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவற்றில் வெற்றி பெற்றே ஆவேன் என்ற தன்னம்பிக்கையோடு நாம் தினசரி பயணம் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குறிக்கோள் கண்டிப்பாக நிறைவேறும். அப்படி என்றால் 3 பாக்களை பயிற்சி செய்வதால் தகுதியான மாணவர்களாக ஆகின்றோம். இந்த தகுதியான மாணவர்களாக ஆனவர்கள் எத்தனை பேர் குறிக்கோளை அடைந்துள்ளார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. பலரை சொல்லலாம், ஆனால் இன்று சிலரை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். உதாரணமாக பஞ்சாபில் ஜலந்தர் என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கு ஒரு கோர்ட்டு வளாகம் உள்ளது. அந்த கோர்ட்டு வளாகத்தில் மரத்தினுக்கு அடியில் ஒரு பெரியவர் சைக்கிளில் டீ விற்று கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அவருடைய மகள் ஒரு ஆசை, இதே கோர்ட்டில் நான் நீதிபதியாக வர வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்த 3 பாக்களை கடினமாக பயிற்சி செய்கின்றால், அவ்வாறு பயிற்சி செய்த பெண்தான் ஸ்ருதி என்ற பெண். இறுதியாக அவர் நினைத்த குறிக்கோளை அடைந்து அந்த கோர்ட்டுக்கு நீதிபதியாக அவர் பதவியேற்கின்றார். இதே போன்று மெரினாவில் சுண்டல் வியாபாரி செய்யக்கூடிய பேத்தி என்பவர் இந்த 3 பாக்களை பயிற்சி செய்து தகுதியான மாணவராக ஆகி அவர் ஜெனட் என்ற கம்பெனியில் டைரக்டராக வருகின்றார். இவ்வாறு இங்குள்ள மாணவர்களும் 3 பாக்களை பயிற்சி செய்து தகுதியான ஒரு மாணவர்களாக உருவாகி அவர்கள் நினைத்த பதவி அடைந்து அந்த பதவியினால் சமுதாயத்திற்கு சிறந்த சேவைகள் செய்வது மூலம் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி அந்த சிறப்பான சேவையால் வரக்கூடிய புண்ணியத்தால் எல்லா மாணவர்களும் புகழை பெற்று எல்லா பலமும் பெற்று எல்லோரும் எல்லா நாட்களும் அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் பெற்று வளமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்தியாம் நிறைவு செய்கின்றோம்.